What is going on in your imagination? உன்னுடைய கற்பனையில வரக்கூடிய காரியங்கள் என்ன? உன்னுடைய கற்பனையில நீ கட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? ஏன்னா உன் கற்பனை, பிள்ளைகளே, உன் கற்பனை என்னவா இருக்கிறதோ இந்த கற்பனை அதை நிஜமாக்கக்கூடிய ஆற்றல் உடையதா இருக்கிறதுனால இன்னைக்கு உங்க சிந்தையில நீங்க யோசிக்கக்கூடிய காரியங்கள், நீ பெட்ல படுத்துக் கொண்டிருக்கும் போது உனக்கு வரக்கூடிய கற்பனைகள் என்ன என்கிறதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்ரி அடிக்ஷன், ஒவ்வொரு அடிமைத்தனமோ, ஒவ்வொரு பழக்கத்துக்கு துவக்கமோ ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையிலிருந்து தான் பழக்கங்கள் தொடங்குறத பார்க்கிறோம். அதே பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு காரியத்தை நல்லா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீ உன் கற்பனையில எவைகளை என்டர்டெயின் பண்றியோ, அனுமதிக்கிறியோ, அதை நிச்சயமாய் உன்னுடைய நிஜ வாழ்க்கையில அனுமதிப்ப. உன்னுடைய கற்பனையில நீ எவைகளை கட்டி அணைக்கிறியோ நிச்சயமா ஒரு நாள் உன்னுடைய நிஜ வாழ்க்கையில அவைகளை கட்டி அணைப்ப. அதுக்கு மாறாக யாரெல்லாம் கற்பனையில இன்னைக்கு எவைகள் எல்லாம் நீங்க நிராகரிக்கிறீங்களோ, எவைகள் எல்லாம் அழிக்கிறீங்களோ, உங்க கற்பனைகளை எவைகள் எல்லாம் நாசப்படுத்துறீங்களோ, உங்க நிஜ வாழ்க்கையில ஒரு நாள் அதை நிச்சயமா நாசப்படுத்துவீங்க. நீ கற்பனையில ஏற்றுக்கொள்வதை உன் நிஜ வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வ. நீ கற்பனையில ஏற்றுக்கொள்ளாததை உன் நிஜ வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொள்ள மாட்ட.